உங்க எல்லாருக்குமே பிடிச்ச பாடல்கள் தான். அதை நான் சொல்ல போறேன் சார். நீங்க எங்களுக்காக ரேங்க் பண்ணணும். ஓகே? பட் why that song is favorite அது நான் சொல்லலாம். இதோட brief வந்து எனக்கு எப்படி தெரியுமா சொன்னாங்க? It's a very personal conversation between two people. I didn't know he is going to sing the male portion. கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, உயிருள்ளவரை நான் உன்னடிமையடி. சரி படத்தில் வந்து ஜிவி சாரோட மியூசிக்கில் பாடின பாட்டு என்னோட ஆல் டைம் ஃபேவரட்ஸில் என்ஜீவன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அவங்கள பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. ஸோ ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் ஹர். ஷீ இஸ் மை கியூட்டஸ்ட் லிட்டில் ஏஞ்சல். அன்வியினுடைய ஃபேவரட் சாங் ஆஃப் யோர்ஸ் அப்படின்னா அது எந்த பாடலாக இருக்கும்? ஸோ அவங்களோட ஃபேவரட் சாங் எதுன்னு அவங்கள நீங்க கேட்டதே இல்லையா? அவங்க இல்லை, நான் கேட்டதில்லை. அவங்களுக்கு கோல்டன் ஸ்பேரோ ரொம்ப பிடிக்கும். KSR Educational Institutions presents Annual Day Celebration and Cultural Fest 2026. Media partner Red Nool. Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பாடல சொன்னாலே ஐ அம் ஷூர் நீங்க எல்லாரும் ஒரு சத்தத்தை கொடுப்பீங்க. பிறை தேடும், பிறை தேடும் எப்ப கேட்டாலும் அது என்ன ஒரு ஃபீலிங் உள்ள நடக்கும்னு தெரியாது. ஆனா ஒரு மாதிரி ஆயிடும் மேடம். அது என்னன்னு என்னால டிஸ்கிரைபே பண்ண முடியாது. So tell us about that song. பிறை தேடும் வந்து ஃபர்ஸ்ட் டூயட் நானும் ஜிவி சாரும் சேர்ந்து பாடினது. இது பாடும்போது I didn't know, even GV sir didn't know that he is going to sing the male portion. எனக்கும் தெரியாது அவர் தான் பாட போறாருன்னு. பிறை தேடும் இரவிலே உயிரே, கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, இருளில் கண்ணீரும் எதற்கு, மடியில் கண்மூடவா, அழகே இந்த சோகம் எதற்கு, உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ளவரை நான் உன்னடிமையடி. 2 மியூசிக்கல் லெஜெண்ட்ஸ். ரஹ்மான் சார் அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய படங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ரங்தே பசந்தி, மங்கள் பாண்டே, ஸ்வதேஷ்னு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து தான் நான் வெயில் வந்து மியூசிக் டைரக்டர் ஆனேன். என்னோட அங்கிள் சின்ன வயசில் அவர் தான் நான் பாட வச்சார். ஸோ இஸ் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன், ஒன் ஆஃப் மை மென்டர்ஸ். டெஃபினட்டாக மியூசிக் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு டெமி காட். எனக்கும் அப்படி தான் அவர். சார் எங்களுக்கு என்னன்னா ரஹ்மான் சார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா ரொம்ப ரேராக அப்ரிஷியேட் பண்ணுவார். ஆனால் அப்ரிஷியேட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஜென்யூன்லி ஃப்ரம் த ஹார்ட்டாக இருக்கும். அப்படி ஜிவி சார்னுடைய ட்ராக் லிஸ்ட்டில் அவர் ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு ஷேர் பண்ண மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? அவருக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது வந்து கேப்டன் மில்லரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அவர் படம் பார்த்துட்டு ஹவு டிட் யூ டூ திஸ் இஸ் ஸோ ஃபேசினேட்டிங்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் என்னென்னவோ க்ரியேட் பண்ணிட்டீங்க, பட் எனக்கு இதெல்லாம் நான் பண்ணேன், எப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு. ஸோ தட் வாஸ் ஒன் மோமெண்ட். ரஹ்மான் சார் கால் பண்ணி கேப்டன் மில்லருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை புகழ்ந்து பேசினது. சாருக்கு வந்து நான் சைல்டு கோரஸ்லேருந்து பாடிட்டுருக்கேன். சைல்டு கோரஸ், அப்புறம் வந்து சீனியர்ஸ் கோரஸ், அப்புறம் ட்ராக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு பாடின ஃபஸ்ட்டு சாங் வந்து கேளாமல் கையிலே, அழகிய தமிழ் மகன் படத்தில் கேளாமல் கையிலே வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங் ஐ ரெக்கார்டட் வித் சார் அண்ட் தட் காட் ரிலீஸ். சார் வந்து ஒரு மெஜிஷியன். நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சாங்கு நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து இது பாடுங்க இது பாடுங்க இது பாடுங்கன்னு சொல்லி சார் என்னெல்லாமோ கண்டினியூஸாக பாட வச்சுக்கிட்டே இருப்பார். ஃபைனலாக ரிலீஸ் ஆகும்போது அவுட்புட் பார்த்தா அதில் வந்து
யூ கேன் see that it is completely a different structure altogether. மேஜிக்கலாக இருக்கும். ஸோ அது ஐ திங்க் only he can do that, ஒரு மெஜிஷியன். ரைட். இத்தனை நபர்கள் இங்கே இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சார் as a கம்போசர் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்து கற்றுக்க வேண்டிய ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்காக சொல்ல முடியுமா? he is very humble. ரீச் பண்ணாத ஹைட்டே கிடையாது. he has reached great heights and he is continuing to break his own barriers, but the person that he is very உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல, the way he speaks and very God fearing and very humble. கண்டிப்பாக அது வந்து வாழ்க்கையில் எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது அவர்கிட்டேருந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். லைட்டாக ஒரு 2 வரிகள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்படி எடுத்து விட்டீங்கன்னா என்னப்பா கேட்கணுமா இல்லையா? ரெடியாக இருக்கீங்களா? இப்போ எங்களுக்காக 2 lines. சரி, ரெண்டக்காலாம் பாடணும்னா நீங்கள் கூட பாடினா தான் முடியும். யூ ஹேவ் டு கிளாப் along and you have to sing along. ரெடியா? அண்டங்கக்கா கொண்டக்காரி அச்சு வெள்ள தொண்டக்காரி ஐயாரெட்டு பல்லுக்காரி ஐரமீன கண்ணுக்காரி புவாலூர் போட போட்ட சைவ காட்டு வேட்டக்காரி காதல் பச்சொந்தி ராவில் பூச்சாண்டி பச்சை தண்டிய ஒத்த பார்வையில் பத்த வச்சாண்டி தாண்டி குடி தாண்டி ஒந்தாவணி தொட்டேண்டி முத்தத்தாலே வேர்வையெல்லாம் சுத்தம் செய்யேண்டி அண்டங்கக்கா கொண்டக்காரி. சத்தம் பத்தல. 1 2 3 4 அண்டங்கக்கா கொண்டக்காரி அச்சு வெள்ள தொண்டக்காரி ஐயாரெட்டு பல்லுக்காரி ஐரவீன கண்ணுக்காரி புவாலூர் போடு போட்ட சைவ காட்டு வேட்டக்காரி. இங்க தனியா ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிட்டு இருக்கானுங்க. ஆமா, தனியா இருக்கானுங்க. இருங்கப்பா, நான் பிடிச்சிட்டேன். என்ன பாடல் நான் பிடிச்சிட்டேன், வெயிட் பண்ணுங்க. ஒருத்தன் ஒத்த சொல்லல சாங் கேக்குறான். இப்ப நான் வா வாத்தி படவா ஒத்த சொல்லல படவா? ஒத்த சொல்லால பாடிட்டு வா வாத்தி பாடலாமா? அங்க ஒருத்தன் தனியா வாங்க நான் கேக்குறான். சரி, அப்போ 1 by 1 போலாம். வா வாத்திக்கு அப்புறம் ஒத்த சொல்லல. ஓகேல? ஓகே. ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு என சொல்லித்தார் கேட்டு வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தார ஏன் உசுர ஓ உசுர தார கை மாத்தி உன்னால நான் ஃபேலு இனிமே நான் ஆளு அடியாது இது என்ன ஃபீலு உன்னால நான் ஃபேலு பிடிக்காம ஓட்டுன ரீலு இனிமே நீ ஆளு. இத்தனை நேரம் நான் கேட்ட பாடல்கள் எல்லாமே என்னுடையது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஃபேவரட். உங்களுடைய டாட்டர் அன்வியினுடைய ஃபேவரட் சாங் ஆஃப் யோர்ஸ் அப்படின்னா அது எந்த பாடலாக இருக்கும்? சின்ன வயசில் வந்து அவள் பிறந்த புதுசில் தான் அந்த கையிலே ஆகாசம்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதை பாடி தூங்க வைக்கலான்னு பார்ப்பேன். ஸோ எவ்ரி டைம் அந்த பாட்டு பாடும்போது அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஐயோ இதை பாடினா நம்மளை தூங்க வைக்க போகிறாங்களா, நம்ம தூங்கியே ஆகணுமான்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களோட ஃபேவரட் சாங் எதுன்னு அவங்கள நீங்கள் கேட்டதே இல்லையா? அவங்கள நான் கேட்டதில்லை எது ஃபேவரட் சாங்னு. ஆனால் எவ்ரி டைம் நான் இப்போ பாடினதெல்லாம் இல்லாமல் கூட நான் பிகினிங் ஸ்டேஜில் 20 years ago 15 years agoலாம் பாடின பாட்டு ரேடியோவில் காரில் போகிறச்சே வந்தால் இது நீ சின்ன வயசில் பாடின பாட்டா அப்படின்னு கரெக்டாக கெஸ் பண்ணுவாங்க அவங்க. அன்வி வந்து எப்படி சொல்கிறது, பயங்கர செல்லம் அவங்க. ஸோ அவங்கள பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. ஸோ ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் ஷீ இஸ் மை கியூட்டஸ்ட் லிட்டில் ஏஞ்சல். அந்த டேடிஸ் லிட்டில் ஏஞ்சல் சொல்லுவாங்கல்ல, இல்லை டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ், அந்த மாதிரி அவங்க. ஸோ ப்ரெஷியஸ் ஃபார் மீ. ரீசெண்டாக நீங்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அன்வி வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது எல்லா பக்கமும் பயங்கர வைரலாக போச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த ஃப்ளேவரே. எப்பயுமே அவங்க அப்படி தான் இருப்பாங்களா? நாட்டியா திருத்த அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க நினைச்சா உள்ள வருவாங்க, அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நோன்ற வேர்டே கிடையாது. நோ லிமிட்ஸ், ஒன்லி நோ லிமிட்ஸ் அண்ட் நோ பவுண்டரிஸ் ஃபார் ஹர். சார், அவங்களுக்கு உங்களுடைய பாடல்கள்ல ரொம்ப பிடித்த பாடல் ஏதாவது சொல்லிருக்காங்க? அவங்களுக்கு கோல்டன் ஸ்பேரோ ரொம்ப பிடிக்கும். ஆஹா, ஓகே.
ஆமா. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.